கோவை சரவணம்பட்டி பகுதியில் ஜேசிஐ அமைப்பின் சார்பாக குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து குற்றங்களையும் தடுக்கவும், குழந்தைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் சரவணம்பட்டி என்னும் ஜேசிஐ அமைப்பு கோவை சரவணம்பட்டி பகுதியில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் துவங்கப்பட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும், குழந்தைகள் பாலியல் குற்றங்களை முழுமையாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்தில் முதல் முறையாக 2 கிலோமீட்டர் தூர ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். சுமார் 50க்கு மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்று இந்த ஓட்டப்பந்தயத்தை கோவை கங்கா மருத்துவமனை மருத்துவர் ராஜ சண்முக கிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக அசோக் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் முறைகளை எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஜேசிஐ சரவணம்பட்டி அமைப்பின் தலைவர் வினோத்குமார், செயலாளர் அழகேசன், பொருளாளர் சக்திவேல் மற்றும் சிவராஜகோபாலன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு இந்த மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கங்கா மருத்துவமனையின் மருத்துவர் ராஜ சண்முகராஜா கூறுகையில், நாளுக்கு நாள் நாடு வளர்ச்சியடைந்து வருகின்றது. இதற்கு ஏற்றாற்போல இன்றைய குழந்தைகள் இயற்கையாகவே நமக்கு கற்றுத்தருகின்ற விளையாட்டுகளை கூட செல்போனில் கற்கும் நிலை உள்ளது. இவை மாற வேண்டும். குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட வேண்டும். அதற்காக வழி பெற்றோர்கள் அமைத்து தர வேண்டும், முன்வர வேண்டும் என்றார். இந்த விளையாட்டுகளையும் செல்போனில் தனியாக விளையாடுவதை விட குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட முன்வர வேண்டும் என்றார். இது குழந்தைகளின் வளர்ச்சி மட்டுமின்றி அவர்களின் அணுகுமுறைகளை மேம்படுத்தும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் சார். நாங்கள் ஜேசிஐ சரவணம்பட்டி அப்படிங்கிறத ஒரு தனியார் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நாங்கள் ஆரம்பித்து இப்போ 4 மாதம் ஆகுதுங்க. இப்போ நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து முதலாக மாரத்தான் போட்டி நாங்கள் எங்கள் சார்பாக நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வற்புறுத்தலுக்கு எதிராக நாங்கள் இந்த மாரத்தான் போட்டியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு இதை நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தராக நாங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கோம். உங்களோட நோக்கம் என்னங்க சார்? இந்த என்ஜிஓட நோக்கம் சார், எங்களுடைய என்ஜிஓட நோக்கம் எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லணும்னா, எங்களுக்கு இதில் ஜேசிங்கிறது ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல்ங்கிறது இதில் 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் யாருனாலும் நம்ம கலந்துக்கலாம். அவங்களுக்கு உண்டான ஒரு ஆர்கனைசேஷன் தாங்க. இதில் நம்ம ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். ப்ளஸ் பிஸ்னஸுக்காகவும் நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இதாங்க சார் நம்மளுடைய நோக்கம். ஃபஸ்ட்டு மாரத்தான்? ஆமாம் சார், இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு மாரத்தான். இன்னும் கண்டினியூ பண்ணுவோம்? ஆமாம், கண்டினியூஸாக பண்ணுவாங்க. அடுத்து உங்களோட வழிமுறைகள் குழந்தைகளுக்காகவா இல்லை இன்னும் நிறையா இருக்குது? மது இல்லை சார், அதான் இப்போ தான் நாங்கள் இந்த குழந்தை பாலியல் எதிர்ப்புக்காக நாங்கள் பண்ணுறோங்க. அடுத்தது நாங்கள் போதைப் பொருளுக்காக பண்ணலான்னு இருக்கோங்க. ஃபர்தராக இப்போ ரத்த தானம் எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இருக்க அடுத்தடுத்த மாதம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மருத்துவ முகாம் என்ன டாக்டர் தான் இதில் பேச? ஆமாம் சார், நம்ம சார் இருக்காருங்க. இவர் மூலிமா நாங்கள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம்.